செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி 232 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு தேவை 272 தொகுதிகள் என்ற நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவை தங்கள் பக்கம் இழுக்க இந்தியா கூட்டணி முயற்சித்து வந்தது. இந்த சூழலில் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சோனியா, பிரியங்கா, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், டி. ராஜா, அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மி சார்பில், ராகவ் சத்தா, சம்பை சோரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த கூட்டத்தில் மத்தியில் ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய முடிவு எடுத்து உரிமை கோரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசியில் மத்தியில் ஆட்சி அமைக்கும் முடிவிலிருந்து இந்தியா கூட்டணி பின்வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுதியாக இருந்து ஆதரவு கடிதம் கொடுத்தது இந்தியா கூட்டணியை ஏமாற்றத்திற்குள்ளாக்கிய நிலையில் ஆட்சி அமைக்கும் முடிவில் இருந்தும் பின்வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்தாலுமே யார் பிரதமர் என அடுத்தடுத்த நகர்வுகளில் சிக்கல் ஏற்படும் என்பதால் தற்போதைக்கு பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பலமான எதிர்க்கட்சியாக செயல்பட இந்தியா கூட்டணி முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததோடு பாஜக ஆட்சியை அகற்ற உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோராது என்பதை கார்கேவின் பேட்டி உறுதிப்படுத்தினாலும் பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைக்கும் பாஜகவுக்கு எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என எச்சரிப்பதையே வெளிப்படுத்தியது. The India bloc will continue to fight against the fascist rule of the BJP led by Modi. We will take appropriate steps at the appropriate time to realize the people's desire not to be ruled by the BJP's government. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.